சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பெரிய லக்ஸரி அப்பார்ட்மெண்ட் மதுரையில் பட்டியலினத்திற குழந்தைகள் ஒரு 3 பிள்ளைகள் வந்து அதில் தங்கி அந்த ஃப்ளாட்டில் தங்கி படிச்சுட்டு வராங்க. நியர்பை இருக்க காலேஜில் 18ஆம் தேதி நைட்டு சுமார் ஒரு 10:30 மணிக்கு ஒரு 4 பேர் கவு தட்டுறாங்க. அந்த குழந்தையோட அண்ணன் கவு திறக்கிறாரு. திறந்தோடனே அந்த 4 பேர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி அந்த பையனை போட்டு அடித்து தரையில் உட்கார வச்சிடறாங்க. நானும் என்னோட தங்கச்சி 2 பேரும் பெட்ரூம்ல தூங்கிட்டு இருந்தோம். எனக்கு ஒரு 11 மணி அந்த டைம்ல வந்து யாருன்னே எங்களுக்கு தெரியாது. திடீர்னு வந்து அவங்களா உள்ள வந்து பெட்ரூம்குள்ள வந்துட்டாங்க. வந்தவங்க வந்து தங்கச்சியோட பெட்ஷீட் அப்படியே தொடையோட புடிச்சு இழுத்துட்டாங்க. 3 பேரும் கல்லூரி படிக்கிறாங்க. இதில் கை வச்சவர் அந்த பிள்ளைக்கு மட்டும் 17 வயசு ஆகுது. சின்ன பிள்ளை. நாங்கள் 4 பேர்ல ஒரு அம்மா வந்து பெண்மணி. அந்த லேடி என்ன சொன்னாங்கன்னா, அவங்க முகரையெல்லாம் பார்த்தா காலேஜ் மாதிரியே தெரியலையே, என்ன ஆளுங்க நீங்க அப்படின்னு கேட்டோம். நாங்க இந்த மாதிரி எஸ்சி மேம். எஸ்சியா தான் அவங்க முகரையை பார்த்தாவே தெரியும். நீங்க படிக்கிற முகரெல்லாம் கிடையாது, பிராத்தல் தொழில் தான் பண்றீங்க போல, வெறும் பொண்ணுங்களா இருக்கீங்க. ஊரு ரொம்ப தூரம் மேம், பஸ் பாஸ் கூட கொடுக்க முடியாது வீட்டுல, எங்க சார் தான் படிக்க வைக்கிறாரு, அதனாலதான் நாங்க இங்க தங்கி படிக்கிறோம். அவங்க வந்து ஒழுங்கா எஸ்சி, உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு இங்க இப்படி அபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுக்கு, நாளைக்கு வீடை காலி பண்ணலாட்டி ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ரோட்ல ஓட விட்டுருங்க, அந்த மாதிரி ரொம்ப தகாத வார்த்தைனால பேசினாங்க. காவல்துறை சொல்றாங்க, இங்க என்ன அதிகமா கும்பல் வருதுங்க, எல்லாம் பிராத்தல் தொழில் பண்றாங்க, அந்த மாதிரி ஆளுங்களை இங்க முதல்ல வசிக்கலாமான்ற மாதிரி போலீஸ் சொல்றது. ரெக்கார்டிங் அந்த தம்பி என்ன காமிச்சிட்டான். அங்க இருக்கிறவங்க பிராத்தல் பண்றாங்கன்னு சொல்ல சொல்லி போலீஸ் சொல்றாங்க அப்படியே சொல்றாங்க. அதை ரெக்கார்ட், அதுவும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டோம். நானும் இந்த 3 பொம்பளை குழந்தைங்களையும் கூட்டிட்டு வரேன், மருத்துவமனையில் வெர்ஜினிட்டி டெஸ்ட் எடுங்க. இல்லைன்னா அந்த குடியிருப்பில் அன்னைக்கு நீங்கள் போய் விசாரிக்கும் போது யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுடைய வீடியோ என்கிட்ட இருக்குது. அத்தனை பேர் மேலே புகார் கொடுப்பேன், அத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் என்ன சார் சின்ன விஷயத்தை இடமா ஆக்குறீங்க, பெருசாக நீங்கள் மாற்ற பார்க்குறீங்க. நான் அந்த 3 பொம்பளை பிள்ளைங்க கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறேன். அங்கே ஆய்வாளர் ரெஜினான ஒரு அம்மா இருக்காங்க. ஏற்கனவே கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கம்ப்ளைண்ட் வாங்குறாங்க. கம்ப்ளைண்ட்டில் நடந்த இன்சிடென்ட், உண்மையான இன்சிடென்ட்லாம் எடுத்துட்டாங்க. நான் வாங்கிட்டு பார்க்குறேன், என்ன அம்மா அந்த மாதிரி போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறேன். அப்போ அந்த அம்மா என்ன கம்யூனிட்டின்னு கேட்டாங்க. நான் என் கம்யூனிட்டி சொல்கிறேன். ஆனால் நான் வந்து ஒரு பிசி சாப்பிட்றேன். சரிங்க சார், இந்த மாதிரி பசங்களெல்லாம் அங்கே தங்கி வச்சு படிக்க வைக்கலாமா, நீங்கள் தப்பு இல்லை அப்படின்னா, உங்களுக்கே மனசாட்சி இருக்குல்ல, கொடுத்த கம்ப்ளைண்ட் மாற்ற சொல்கிறீங்க, தலையெழுத்தை மாற்றணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் மாற்ற முடியாதுன்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் அம்மா சொல்கிறாங்க. இந்த மாதிரி அதே மாதிரி போலீஸும் என்ன பண்ணாங்கன்னா விசாரிக்க வர்றாங்க. அவங்க வந்தவங்களும் வந்து இங்க நீங்க எதுக்கு இருக்கீங்க அந்த மாதிரி தான் கேட்கறாங்களே தவிர இது அவங்க வீட்டுக்குள்ள வந்தவங்களை பத்தி எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணல அட்வொகேட் பாலசுப்ரமணியன் சார் இருக்காரு. வணக்கம் சார். ஒரு வழக்கறிஞரா நீங்க பார்த்து இந்த கேஸ் எனக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துச்சு, இதெல்லாம் என்னால் நம்ப முடியாத மாதிரி இருந்துச்சுன்னா என்ன மாதிரி கேசஸ் இருக்கும் சார்? பழைசலம் போத்தால் இப்போ கடந்த ஒரு ஜனவரி 18 பொங்கலுக்கு அடுத்த நாள் மதுரை சிட்டியில் ஒரு இஷ்யூ நடக்குது. ஒரு முக்கிய குடியிருப்பு, ஒரு பெரிய லக்ஸரி அப்பார்ட்மெண்ட் மதுரையில் எஸ்பி ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நியூ பிரைம் நியூ அப்பார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு ஃப்ளாட் 2200 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பெரிய ஃப்ளாட்டு. அதில் ஒரு பட்டியலினத்திற குழந்தைகள் ஒரு 3 பிள்ளைகள் வந்து அதில் தங்கி அந்த ஃப்ளாட்டில் தங்கி படிச்சுட்டு வராங்க. நியர்பை இருக்க காலேஜில் 18ஆம் தேதி நைட்டு சுமார் ஒரு 10:30 மணிக்கு அந்த அவங்க இருந்த அந்த வீட்டை வந்து ஒரு 4 பேர் கவு தட்டுறாங்க. அந்த குழந்தையோட அண்ணன் கவு திறக்கிறாரு. திறந்தோடனே அந்த 4 பேர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி அந்த பையனை போட்டு அடித்து தரையில் உட்கார வச்சிடறாங்க. அந்த வந்த 4 பேரில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெட்ரூமாக கவு திறந்து பார்க்குறாரு. ஒரு பெட்ரூமில் அந்த 3 குழந்தைங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க. கவு திறந்த உடனே பெட்டு ஃப்ரண்ட்லேயே இருக்குது. போனவர் என்ன பண்ணுறாரு, அந்த புள்ள மேலே அப்படியே கையை ஃபுல்லாக உடம்பு மேலே கையை ஃபுல்லாக தடவி அந்த புள்ளியுடைய துணியும் ப்ளஸும் அந்த போர்வையும் பிடிச்சி இழுத்துறாரு. போர்வை அடைக்கிறது கைப்பட்டு அந்த குழந்தை வந்து கத்தி கூச்சல் போட்டுருது. பக்கத்தில் இருந்த அவங்க அக்காங்களும் வந்து அலறிறாங்க. 3 பேரும் கல்லூரி படிக்கிறாங்க. இதில் கை வச்சவர் அந்த பிள்ளைக்கு மட்டும் 17 வயசு ஆகுது. சின்ன பிள்ளை. கத்தினோடனே இவங்க 3 பிள்ளைங்க வெளியே வாங்கன்னு சொல்லி வெளியே கூப்பிட்டு ரொம்ப அசிங்கமாக தகாத வார்த்தைகளை திட்டி, யார் நீங்கள், என்ன இங்கே பண்ணுறீங்க, உங்களெல்லாம் பார்க்க பிராத்தல் தொழில் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த 4 பேரில் கேட்டிருக்காங்க. இந்த 4 பேரில் ஒரு அம்மா வந்து பெண்மணி. அந்த அம்மா தான் இஷ்டத்துக்கு கேட்குறாங்க, யார் நீங்கள், என்ன பண்ணுறீங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கல்லூரியில் படிக்கிறோம் போது உங்கள் மூஞ்ச பற்றி கல்லூரி படிக்கிற மாதிரியா இருக்குது, நீங்கள் பிராத்தல் தொழில் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கொச்சமாக பேசுகிறாங்க. எந்த ஊர் நீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து அவங்களுடைய சொந்த ஊர் கிராமத்தை சொல்கிறாங்க. இந்த கிராமத்தை சார்ந்தவங்களா நீங்கள், அடுத்த கொஸ்டின் அந்த குழந்தைங்களை பார்த்து எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் நீங்கன்னும் போது அந்த குழந்தைங்க சொல்லுது, நாங்கள் பட்டியலினத்தவர்கள், நாங்கள் வந்து எஸ்சி. அதான பார்த்து இந்த மூஞ்சிங்களாம் இங்கே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் தங்கணுமா, இது நாங்கள் எந்த மாதிரி லக்ஸரி அப்பார்ட்மெண்ட், நாங்கள் இங்கே தங்கிட்டு இருக்கோம், உங்கள் ஊருக்கு நீங்கள் போக வேண்டியது தானே, நாளைக்கு காலைல வரைக்கும் டைம் உங்களுக்கு, நீங்கள் போகலன்னா உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அசிங்கப்படுத்தி அம்மனமா அந்த ரோட்லேயே ஓட விட்டுருவோம் அப்படின்னு விரட்டிடுறாங்க. விரட்டிட்டோன்னா அந்த பையன் உட்காந்து எதிர் வீட்டில் அந்த ஃப்ளாட்டுக்கு ஆப்போசிட்டில் குடியிருந்த ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வந்து இந்த டைமில் இவ்வளோ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, என்ன பிரச்சனை, இவ்வளோ பண்ணாதீங்கன்னு சொல்கிறார். இந்த பையன் உட்கார வச்ச பையன் பட்டுன்னு எழுந்து போயிட்டு ஃபோன் எடுத்து போலீஸ்க்கு கால் அடிச்சிடறான். அதை பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்க, மிரட்டிட்டு எல்லாம் கிளம்பிடுறாங்க. நான் மதுரைக்கு வந்து ஒரு வழக்குக்காக போயிருந்தேன். வழக்கு முடிஞ்ச இடத்துல கிளம்புற மாதிரி இருந்துச்சு. இந்த விஷயம் எனக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சோம். நாங்கள் சம்பவ இடத்துக்கு நேரில் போகிறோம். இரவு சுமார் ஒரு 11:30 மணிக்கு நான் போயிட்டு காவலரில் வர வச்சுட்டு
போலீஸ், ஒரு எஸ்ஐ, 2 கான்ஸ்டபிள்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறமா விசாரிக்கும் போது தெரியுது அந்த அடுக்குமாடி குடியிருப்பிலேயே வசித்து வரும் ஓனர்ஸ், அவங்க ஃப்ளாட் ஓனர்ஸ். அதில் ஒருத்தர் செக்ரட்டரி, அந்த அம்மா பேர் ஜெயந்தி பிரசாத், இன்னொருத்தர் பேர் அமரன் ட்ரெஷரர், ஃபருக்குன்னு சொல்லி எங்கள் ஃப்ளாட் அந்த இருந்த அந்த குடியிருப்பு வாசி ஓனருடைய மச்சனன் ஃபருக்குன்னு, அவர் அந்த குடியிருப்பிலே இல்லை, அவங்களுடைய மாமா வீட்டுக்கு வந்து வசித்து வந்திருக்காரு. அவர் தான் அந்த வேலையை பண்ணியிருக்காரு. போலீஸோட சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்புறமா போலீஸ் கீழே வர சொல்கிறாங்க, அவங்க யாருமே வரல. இந்த அமரன்றவரை மட்டும் அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு போலீஸோடு சேர்ந்து எதுக்காக போனீங்க என்னன்னு கேட்டதுக்கு அமரன் சொல்கிறாரு, இந்த ஃப்ளாட்டோட செக்ரட்டரி ஜெயந்தி பிரசாத் தான் என்கிட்ட சொன்னாங்க, அந்த வீட்டில் கும்பல் அதிகமாக இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, அதனால நாங்கள் போனோம். சரிங்க, போகிறதுக்கு நேரங்காலம் இருக்குது, நைட்டு 10 மணிக்கு எதுக்கு நீங்கள் போய் கேட்கணும், அவங்க வாடகை கரெக்டாக கொடுக்குறாங்க, வாடகை கரெக்டாக கொடுக்குறாங்க. அந்த அவங்க குடியிருக்க அந்த வீட்டோடைய வாடகை அந்த பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கிற ஓனரே வாடகை கொடுத்துறாரு. சுமார் ஒரு 4.5 வருஷமாக அந்த வீட்டில் இவங்க குடியிருந்து வராங்க. இந்த 4.5 வருஷமாக இவங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை, யாருமே வந்து பண்ணல. திடீர்னு இந்த செக்ரட்டரி ஜெயந்தி பிரசாத்னு போயிட்டு இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த விஷயம் பண்ணணுமா கேட்குறோம். இல்லை சார், எனக்கு வேறு எதுவுமே தெரியாது, என்ன அவங்க கூப்பிட்டாங்க, நான் போனேன். சரி, அந்த குழந்தைங்க படுத்திருந்த அறை யார் போனது, ஏன் போனீங்கிறது, நான் போகல சார், போனது ஃபருக், அவரு தான் உள்ளே போனார், அலறல் சத்தம் கேட்டுச்சு அவ்வளோதான் அப்படின்னாரு. அவர் பேசுனது ஃபுல்லாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா அடுத்த நாள் போயிட்டு காலையில் திருப்பாலை காவல் நிலையம், மதுரை திருப்பாலை காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்று கொடுக்குறோம். ஏன்னா அவங்க அண்ணனை போட்டு அடித்து வீட்டில் ட்ரெஸ் பாஸ் பண்ணதுக்கு, அந்த பெண்களை வந்து உமன் அரெஸ்ட் பண்ணதுக்கு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறோம். இன்னொரு பிள்ளை வந்து 17 வயசு பிள்ளைதான்றனால தல்லாக்குளம் AWPS பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். ப்ரைவேட் பார்ட்டில் கை வச்சுட்டு என் ட்ரெஸ்ஸை மாதிரி இழுத்துட்டாங்க, நான் சிங்கமாக பேசிட்டாங்கன்னு சொல்லி 19 கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். 21 அன்றைக்கி 19 அன்றைக்கி ஈவினிங் AWPSலேருந்து விசாரணை செய்கிறாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில். அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி சமூகத்தை சார்ந்தவங்க குடியிருக்கிறாங்க, போலீஸ்கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க. காவல்துறையிலேருந்து வந்து இந்த நடந்த சம்பவத்தை பற்றி கேட்டால், நீங்கள் என்ன சொல்லுங்கள், இங்கே வந்து பிராத்தல் தொழில் நடக்குதுன்ற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிடுறாங்க. போலீஸ் சொல்லணுன்னே போலீஸ்க்கு அந்த இடத்த காமிக்கிறதுக்கு கூட ஒரு ஜூனியர் ஒருத்தர் அமைச்சிருந்தேன். நடந்த விஷயத்தை அங்கே போலீஸை கேட்கும்போது அவர் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணிட்டார். அப்போது அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கவங்க காவல்துறையிட்ட சொல்கிறாங்க, இங்கே எல்லாம் நாங்கள் அதிகமாக கும்பல் வருதுங்க, எல்லாம் பிராத்தல் தொழில் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஆளுங்களாம் இங்கே முதல்ல வசிக்கலாமான்ற மாதிரி போலீஸ் சொல்கிறது ரெக்கார்டிங் அந்த தம்பி என்ன காமிச்சிட்டான். நான் இப்போ அந்த காவல்துறை ஆய்வாளர் கேட்குறேன், அங்க இருக்கிறவங்க பிராத்தல் பண்றாங்கன்னு சொல்லி போலீஸ் சொல்றாங்க, அப்படியே சொல்றாங்க. அது ரெக்கார்ட், அதுவும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டோம். நான் என்ன பண்றேன், காவல்துறை இந்த வீடியோ காமிச்சிட்டு இந்த மாதிரி சொல்றாங்க, நானும் இந்த 3 பொம்பளை குழந்தைங்களையும் கூட்டிட்டு வரேன், மருத்துவமனையில் வெர்ஜினிட்டி டெஸ்ட் எடுங்க. அவங்க வந்து வெர்ஜினிட்டி எழுதும்போது நீங்கள் என்ன செக்ஷன் நீங்கள் எடுக்கிறீங்களோ நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க, நான் அக்செப்ட் பண்ணுறேன். இல்லைன்னா அந்த குடியிருப்பில் அன்னைக்கு நீங்கள் போய் விசாரிக்கும் போது யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுடைய பேசுனது வீடியோ என்கிட்ட இருக்குது, அத்தனை பேர் மேலே புகார் கொடுப்பேன், அத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு. நீங்கள் என்னங்க சார் சின்ன விஷயத்தை இடக்கூடமா ஆக்குறீங்க, பெருசாக நீங்கள் மாற்ற பார்க்குறீங்கன்னாங்க. நீங்கள் தான் விசாரிச்சிங்க, விசாரிச்சு போகும்போது படிக்கிற பிள்ளைங்க உங்களுக்கு தெரியும், எல்லாம் காலேஜ் டிகிரி வச்சுருக்கேன், காலேஜ் போகிறாங்க வராங்க, ஒருத்தர் நல்ல டிகிரி படிச்சுட்டு இருக்காங்க, அதில் ஒரு சின்ன குழந்தை 17 வயசு தான் ஆகுது. தெரிஞ்சுட்டு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா நீங்கள் அவங்களை அதட்ட கூட இல்லை, அவங்க சொல்கிற விஷயத்தை கேட்டுக்கிட்டு அமைதியாக நீங்கள் எதுவும் திருப்பி பேசாமல் வந்துட்டீங்க, இது மாதிரி நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறோம். இல்லை சார், இதுக்கு மட்டும் நான் பார்க்குறேன் சார் சொல்கிறாங்க. ரூமுக்குள்ளே போனார் இல்லையா ஒருத்தர் ஃபருக்குன்னு சொல்லி, அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பசங்க மேலே இந்த இஷ்யூவை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வராரு. என்னென்னு, நாங்கள் இங்கே இந்த வீட்டில் வந்து அதிகமாக கும்பல் இருக்காங்க, நாங்கள் பார்க்க போனோம், நாங்கள் பார்க்க போனோம், அசிங்கமாக திட்டாங்க, என்னை கொலை பண்ணின்னு மிரட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் அவர் கொடுக்க போனால் ஃபருக் தானே ரூமில் போய்ட்டு அந்த பொம்பளை பிள்ளைங்க மேலே கை வச்சார். அவர் பிடிச்ச ரிமாண்ட் பண்ணிலாம் போலீஸ் வந்து தயாராகிறாங்க. அதுக்குள்ளே இந்த லேடி, இந்த ஜெயந்தி பிரசாத், இந்த அமரன், இவங்கலாம் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒரு 10 பேரை கூப்பிட்டு போயிட்டு டிசி கிட்ட போயிட்டு, மதுரை டிசி அனிதா அந்த மரத்திட்ட போயிட்டு உட்காந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் ஆச்சு, விசாரிக்காமே இது மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இன் கேமரா ப்ரொசீடிங் பண்ணுங்கள் அசிஸ்டன்ட் கமிஷனரை வச்சு, ஆனால் அதில் PCR கேஸு போக்சோ மேட்டர்ஸ்லாம் வருதுன்றாங்க. 22ஆம் தேதி மதுரை தல்லாக்குளம் ஏசி சம்பத், அப்புறம் AWPS ஆய்வாளர் சித்ரா, அப்புறம் 2 எஸ்ஐகள், அப்புறம் நான் ஒரு 4-5 காவலர்கள் வந்து சீருடையில் எந்த அப்பார்ட்மெண்ட்டில் எந்த வீட்டில் இஷ்யூ ஆச்சு அதே வீட்லேயே உட்கார வச்சு 3 பொண்ணு அந்த பொம்பளை பிள்ளைங்களும் உட்கார வச்சு ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு அந்த எதிர் வீட்டில் இருந்தவரையும் கூப்பிட்டு என்ன நடந்துச்சு அன்றைக்கி நைட்டுன்னு கேட்டு அவங்ககிட்டையும் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையும் இல்லை. உங்கள்கிட்ட திருப்பி நம்ம கேட்டு இருக்கோம், அந்த இஷ்யூமே அவங்க சொல்ல மாட்டாங்கன்றனால நாங்கள் டேரக்ஷன் பண்ணுவோம் சொல்லி கமிஷனர்கிட்ட போயிட்டு விஷயத்தை எல்லாத்தையும் விலைக்கு சொல்லி ஒரு தபால்லையும் அனுப்பிச்சாச்சு. ஏன்னா கோர்ட் டேரக்ஷன் பண்ணால் தபால் அனுப்பணும், டேரக்ஷன் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா 26ஆம் தேதி திருப்பி நான் ஃபாலோ பண்ணுறேன். 18 நைட் ஆன இன்சிடென்ட்டுக்கு 26ஆம் தேதி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். 26ஆம் தேதி டிசிட்ட கேட்கும்போது, சார் எஃப்ஐஆர் போட்டாச்சு, நீங்கள் திருப்பாலை ஸ்டேஷனில் போய் எஃப்ஐஆர் வாங்கிங்கன்றாங்க. போகும்போது அந்த பொம்பளை பிள்ளைங்களை கூப்பிட்டு போங்கன்னு நான் அந்த 3 பொம்பளை பிள்ளைங்களும் கூப்பிட்டுட்டு ஸ்டேஷனுக்கு போகிறேன். அங்கே ஆய்வாளர் ரெஜினான்னு ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அந்த நான் விசாரிக்கணும் சார்னு சொல்லி கூப்பிட்டு அந்த பிள்ளைகிட்ட வந்து பேசிக்கிட்டு ஏற்கனவே கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கம்ப்ளைண்ட் வாங்குறாங்க. 24ஆம் தேதி டேட் போட்டு 19 போல் 24ஆம் தேதி டேட் போட்டு எழுதி வாங்குறாங்க. எப்படின்னா 19 வந்து ரஞ்சித்குமார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு,
அந்த கம்ப்ளைண்ட் சார்பாக நான் விசாரணை செஞ்சதில் பொம்பளை பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால இவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் வாங்குறேன்னு சொல்லி 26ஆம் தேதி கூப்பிட்டு 24ஆம் தேதி இவங்க எஃப்ஐஆர் போட்ட மாதிரி கம்ப்ளைண்ட்டில் நடந்த இன்சிடென்ட்டை உண்மையான இன்சிடென்ட்டில் எடுத்துட்டாங்க. அதில் உங்கள் ஜாதியை பற்றி பேசினது, அசிங்கமாக பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு 24 அந்த எஃப்ஐஆர் போட்ட மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. அதை நான் வாங்கிட்டு பார்க்குறேன், என்னங்க மேடம் அந்த மாதிரி போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறேன். அப்போ அந்த அம்மா என்ன கம்யூனிட்டின்னு கேட்டாங்க. நான் என் கம்யூனிட்டி சொல்கிறேன், ஆனால் நான் வந்து ஒரு பிசி சார்ந்தவன். சரிங்க சார், இந்த மாதிரி பசங்களெல்லாம் அங்கே தங்கி வச்சு படிக்க வைக்கலாமா நீங்கள், தப்பு இல்லை அப்படின்னாங்க. இந்த புள்ள கைப்பட எழுதியிருந்த லெட்டர் நான் எனக்கே ஹேண்ட் ரைட்டிங் அந்த அளவு இருக்காது, அவ்வளோ முத்தாக இருந்துச்சு. அந்த பார்க்கும்போது காமிக்கிறேன், எவ்வளோ அழகாக எழுதிருக்கு, இப்படி பேசுகிறாங்களே, உங்களுக்கே மனசாட்சி இருக்கும்ல, கொடுத்த கம்ப்ளைண்ட் மாற்ற சொல்கிறீங்களேன்னு. இதை பற்றிலாம் நீங்கள் பேசாதீங்க, கையெழுத்து ஒழுங்காக இருந்தால் தலையெழுத்துலாம் இருக்காது, நீங்கள் இந்த தலையெழுத்துங்க இதுங்களுடைய தலையெழுத்தை மாற்றணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் மாற்ற முடியாதுன்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் அம்மா சொல்கிறாங்க. இந்த மாதிரி எங்கிட்ட எனக்கு அந்த அம்மா கான்வர்சேஷன் நடக்குது. நீங்கள் பேசுகிறது சரியில்லை மேடம், இது இப்படியே போச்சுன்னா மென் இன்ஸ்பெக்டர் பாருங்க, உமன் இன்ஸ்பெக்டர் இருக்கீங்க சார், இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேச வச்சுக்காதீங்க, நல்லா யாருக்கு மாதிரி பேசுகிறாங்க. சரிங்க மேடம் வணக்கம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சார் நம்ம அதுக்கு அப்புறம் போலீஸ்ட்டு பேசுகிறது வேஸ்ட்டு, நீதிமன்றத்து மூலிமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா மதுரை ப்ரெஸ் கிளப் லிட்டில் வந்து கூப்பிட்டு இன்டர்வியூ வைக்கிறாங்க. அந்த 3 பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகள், அப்புறம் அவங்க அண்ணன், நாங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறோம். அனைத்து ப்ரெஸ்ஸும் வருது, வந்து ஒரு பெரிய இன்டர்வியூ எடுக்கிறாங்க, எல்லாமே கேட்குறாங்க சொல்கிறாங்க. அந்த நியூஸை வெளியே பப்ளிஷே பண்ணல இவங்க. வெளியே வராமல் அவங்களுடைய பணத்தை கொடுத்து டோட்டல் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒன்று, அவர் வாங்கின புகார் மேலே இந்த குழந்தைங்க மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. என்னென்னா நாங்கள் போய் கேட்கும்போது எங்களை வந்து அசிங்கமாக பேசுனது மட்டும் இல்லாமல் எங்களை கொலை பண்ணிடணும்னு மிரட்டிட்டாங்கன்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்க மேலேயே எஃப்ஐஆர் அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு 29ஆம் தேதி மதுரை ஜேஎம் கோர்ட்டில் ஜேஎம் வந்து கூப்பிட்டு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அந்த 3 குழந்தைங்க கூப்பிட்டு ஸ்டேட்மெண்ட் இன் கேமரா ப்ரொசீடிங் கோர்ட்டு ஃபுல்லாக மூடிட்டு கேட்குறாங்க ஸ்டேட்மெண்ட்டு. கேட்டு முடிச்சு நான் போய்ட்டு அப்பயே ரெப்ரசன்ட் பண்ணுறேன். போலீஸ் இந்த மாதிரி வேலையை பண்ணாங்க. 26ஆம் தேதி தான் கம்ப்ளைண்ட், 19 கொடுத்த கம்ப்ளைண்ட் நெக்லெக்ட் பண்ணிட்டு 26ஆம் தேதி கூப்பிட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக கம்ப்ளைண்ட் எழுத சொல்லி அது 24ஆம் தேதின்னு மாற்றி ஒரு எஃப்ஐஆர் போட்டு எஃப்ஐஆரில் நடந்த இன்சிடென்ட்லாம் போடாமல் அந்த கம்ப்ளைண்ட் டோட்டலாக தலைக்கீழ மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறோம். ஜெயம்னா சொன்னார், நான் வந்து இப்போ ஒன்ஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்தேன், ஸ்டேட்மெண்ட்டில் போக்ஸும் வருது, பிசிஆரும் வருது, ஏன் இது மாதிரி எடுத்தாங்கன்னு சொல்லி போலீஸை போட்டு கேட்குறாரு. அப்புறமா இன்னொன்று சொல்கிறேன், இவங்க மேலே எஃப்ஐஆர் இருக்குது, நான் உங்களை இங்கே நான் சரண்டர் கொடுத்துறேன்னு சொல்லி. அதுக்கு என்ன சொல்கிறேன், போலீஸுக்கு எதுக்கு நீங்கள் 2 எஃப்ஐஆர் போட்டிங்க, சரி போட்டுட்டீங்க, அரெஸ்ட் பண்ணிங்களா, இல்லை ஏன் அரெஸ்ட் பண்ணல, அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு போலீஸ் வந்து நீதிபதிக்கிட்டே சொல்கிறாங்க. பிடிச்ச உடனே அரெஸ்ட் பண்ணோம், நான் கொடுக்குற ஆர்டரை வச்சு செக்ஷன்ஸ் ஆல்டர் பண்ணி போடுங்க. அதுக்குள்ளே இவங்க நான் என்ன பண்ணிட்டேன், மதுரை பெஞ்சிலையும் உயர் நீதிமன்றத்துலையும் செக்ஷன் ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியாச்சு. மீன்வைல் இது எல்லாத்தையுமே சப்ரஸ் பண்ணி பணத்தை ஃபுல்லாக கொடுத்து பொய்யா அவங்க மேலே ஒரு புகாரை கொடுத்து உண்மையான சம்பவத்தை டோட்டலாக மூடியே மறைச்சிட்டாங்க. அந்த விக்டிம் கிட்ட பேச முடியுமா அவங்கள்ட்ட ஏதாச்சும்? சரி நான் ஃபோன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஹலோ அது ஒரு நிமிஷமா. ஹலோ வணக்கம். சொல்லுங்க மேம். வணக்கம். நீங்கள் தான் வந்து சார் சொன்னாங்க, கேஸ் பற்றி சொன்னாங்க, என்ன நடந்துச்சு அன்னைக்கு நைட்டு, உங்கள் பேர் அப்படியே நீங்கள் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறீங்களா? என் பேர் காவிகா கிரண் மேம். மேம் அன்னைக்கு ஒரு 10-11 மணி இருக்கும் மேம். அந்த டைம்ல ஒரு லேடி 3 ஜென்ஸ் மேம். நைட்டு திடீர்னு தங்கச்சி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அலற சவுண்ட் கேட்டுச்சு மேம். என்னன்னு பார்க்கும்போது தங்கச்சியோட பெட்ஷீட்டை பிடிச்சு அப்படியே தொடரையோட பிடிச்சி இழுத்துட்டாங்க மேம். உங்க பெட்ரூம் வந்தா? பெட்ரூம் வந்துதான் மேம். வெளியே வந்து அண்ணா ஓபன் பண்ணி விட்டாங்க மேம். இது அண்ணா கிட்ட அதுக்கப்புறம் தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க ஃபுல்லாமே 3 பேருமே தூங்கிட்டு இருந்தோம் மேம். தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு தங்கச்சி அழுதோன்னு என்னாச்சுன்னு கேட்கும்போது உள்ள ஒருத்தவங்க, அவங்க நேம் பரூக் மேம், ஒயிட் கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்தாங்க மேம். அவங்க உள்ள வந்து யாரு நீங்க, எந்திரி வெளியே வாங்கடி, யாரு நீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி கேட்டாங்க. சரிம்மா நீங்க ஆன்லைன்ல வர முடியுமா? நான் உங்களுக்கு வரேன், நீங்க மொத்தமா என்ன நடந்துச்சுன்றதை எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? சரி, நீங்க நான் உங்களுக்கு கால் பண்றேன், சார் அந்த நம்பர் வாங்கிக்கிறேன், நீங்க அதை பத்தி பேசுங்க. சொல்லுங்க என்ன நடந்துச்சு உங்களுக்கு அன்னைக்கு நைட்டு. நடக்கக்கூடாத பல விஷயங்கள் நடந்ததா தெரிவிச்சாங்க. உங்களுடைய விஷயம்ன்றதுனால நீங்க சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நடந்துச்சு? இன்னைக்கு ஒரு 10 மணி 11 மணி கிட்ட இருக்கும். நானும் என்னோட தங்கச்சி 2 பேரும் பெட்ரூம்ல தூங்கிட்டு இருந்தோம். அண்ணா வீட்டுலதான் நாங்க தங்கி இருக்கோம். 2 வருஷமா அங்கதான் நானும் என்னோட ஃபர்ஸ்ட் தங்கச்சியும் அங்கதான் தங்கி படிச்சுட்டு இருக்கோம். பக்கத்துலயே தான் காலேஜ், ஒரு 10 நிமிஷத்துலயே நாங்க போயிடலாம். அதனால அங்கேயே தங்கிதான் நாங்க படிக்கிறோம். அன்னைக்கு ஒரு 11 மணி அந்த டைம்ல வந்து யாருன்னு எங்களுக்கு தெரியாது. திடீர்னு வந்து அவங்களா உள்ள வந்து பெட்ரூம்குள்ள வந்துட்டாங்க. வந்துட்டு தங்கச்சி ஃபர்ஸ்ட் படுத்திருந்தா, பக்கத்துல நான் படுத்திருந்தேன், இன்னொரு தங்கச்சி கீழே படுத்திருந்தான். வந்தவங்க வந்து கதவை தட்ட கூட இல்ல, திறந்து உடனே தங்கச்சியோட பெட்ஷீட் அப்படியே தொடையோட புடிச்சு இழுத்துட்டாங்க.
அவ அழுகுற சவுண்டு கேட்டோடனே நான் எந்திரிச்சு என்னாச்சுன்னு கேட்கும்போது, இங்க என்னடி பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தப்பு தப்பா பேசினாங்க. அதே மாதிரி வெளியே ஹால்ல வந்து ஒருத்தவங்க தான் ரூம்குள்ள வந்தாங்க. ஹால்ல வந்து ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க கூட வந்து ரெண்டு பேரோ 3 பேரோ வந்திருந்தாங்க. ஹால்ல ஃபுல்லா நிக்கிறாங்க. அந்த லேடி என்ன சொன்னாங்கன்னா, இங்க என்னடி பண்றீங்க, நீங்க எல்லாம் யாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க இந்த மாதிரி காலேஜ் படிக்கிறோம் மேம் அப்படின்னு சொல்றோம். காலேஜ் படிக்கிறீங்களா, அவங்க முகரையெல்லாம் பார்த்தா காலேஜ் மாதிரியே தெரியலையே, எந்த காலேஜ் அந்த மாதிரி கேக்குறாங்க. நாங்க இந்த மாதிரி மதுரையில காலேஜ் பக்கத்துலயே தான் இருக்கு காலேஜும், காலேஜ் பேரும் சொல்றோம். காலேஜ் படிக்கிறீங்களா, இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள எவனையாவது வச்சிருக்கீங்களா, உள்ள வேற யாராவது இருக்கான்னு பாருங்க அந்த மாதிரி பேசினாங்க. மேம் இப்படி தப்பா பேசாதீங்க, நாங்க காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்னு சொல்றோம்ல அப்படின்னு நாங்க ஸ்டூடெண்ட்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க எங்களை ரொம்ப தகாத வார்த்தைனால பேசிட்டே தான் இருந்தாங்க. அப்புறம் அந்த அவர் வெளியே கூப்பிட்டாரு. வெளியே வாங்கடி ஃபர்ஸ்ட் அப்படின்னு கூப்பிட்டோன்னா நாங்க எந்திரிச்சு வெளில ஹால் பக்கத்துல நின்றுட்டு இருக்கோம். நின்னோடனே அந்த லேடி அந்த டாக்டர் அவங்கதான் சொல்றாங்க, எந்த ஊர் நீங்க அப்படின்னு கேட்டோம்னா நாங்க இந்த மாதிரி ஊரு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன ஆளுங்க நீங்க அப்படின்னு கேட்டோம்னா நாங்க இந்த மாதிரி எஸ்சி மேம் அப்படின்னு சொல்றோம். எஸ்சியா, தான் அவங்க முகரையை பார்த்தாலே தெரியும், நீங்க படிக்கிற முகரெல்லாம் கிடையாது, பிராத்தல் தொழில் தான் பண்றீங்க போல, வெறும் பொண்ணுங்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்களும் எங்க அண்ணன் வீடு மேம், இந்த மாதிரி நாங்க இருக்கோம், எங்க சாரு தான் படிக்க வைக்கிறாரு, அதனாலதான் நாங்க இங்க தங்கி படிக்கிறோம், ஊரும் ரொம்ப தூரம் மேம், பஸ் காசு கூட கொடுக்க முடியாது வீட்டுல, அதனாலதான் இங்க இருந்து படிக்கிறோம்னு சொல்லியும் அவங்க வந்து எங்களை அவதூறா ரொம்ப பேசினாங்க. எதிர்த்த வீட்டுல இருந்து சவுண்டு கேட்டோன்னு ஒரு பாய் வரேன்னு சொல்லி வெளிய உள்ள வீட்டுக்குள்ள வந்தாங்க. அவங்க வந்து ஒழுங்கா எஸ்சி, உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு இங்க இப்படி அபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுக்கு, நாளைக்கு வீடை காலி பண்ணலாட்டி ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ரோட்ல ஓட விட்டுருவேன், அந்த மாதிரி ரொம்ப தகாத வார்த்தைனால பேசினாங்க. அப்புறம் அந்த பாய் வந்துட்டு ஏன் இப்படிலாம் பேசுறீங்கன்னு எங்களை பத்தி ரொம்ப தப்பு தப்பா, பொண்ணுங்களா இருக்காங்க, ஒரு நாளைக்கு இந்த வீட்டுக்கு இவ்வளவு பேர் வந்துட்டு போறாங்க, அந்த மாதிரி ரொம்ப தப்பா பேசுறாங்க. அத்தனை பேர் வீட்டுக்கு வந்துட்டு போனா ஃபுட்டேஜ் இருக்கும், வெளியே அங்க சைன் போட்டுட்டு தான் உள்ளேயே வர முடியும். எங்க பேரண்ட்ஸுமே வந்திருக்காங்க, அங்க எங்களை பாக்குறதுக்கு அடிக்கடி வருவாங்க. நாங்களும் அங்க ஊருக்கு போவோம், ரொம்ப தூரம் ஊரு, கிராமம் அது, நாங்களும் போவோம் அவங்களும் வருவாங்க, எல்லாமே தெரியும் ஸ்டூடெண்ட்டும் நாங்க சொல்லியுமே எங்களை வந்து ரொம்ப தப்பாதான் பேசினாங்க. என் தங்கச்சி ரொம்ப அழுதுட்டே இருந்தா, என்னாச்சுன்னு கேட்கும்போதுதான் இப்படி ட்ரெஸ்ஸை பிடிச்சு தொடையோடய இழுத்துட்டாங்க அந்த ஃபரூக்ன்றவங்க. எங்களுக்கு நேம்லாம் ஃபர்ஸ்ட் தெரியாது. அந்த எதிர்த்த வீட்டு பாய் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட நாங்க என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். எதுக்காக வந்தாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. எங்க அண்ணா அடுத்த நாள் சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி போலீஸும் என்ன பண்ணாங்கன்னா விசாரிக்க வர்றாங்க. அவங்க வந்தவங்களும் வந்து இங்க நீங்க எதுக்கு இருக்கீங்க அந்த மாதிரிதான் கேக்குறாங்களே தவிர இது அவங்க வீட்டுக்குள்ள வந்தவங்களை பத்தி எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. உங்களுக்கு வந்தவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்க யாரு, எதுக்காக வந்தாங்கன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல மேம். இது வரைக்கும் நாங்க அவங்கள பார்த்தது கூட இல்ல. ஹவுஸ் ஓனர்னு சொல்றாங்க, ஆனா அந்த ஹவுஸ் ஓனர் எந்ததுமே பேசல. அவங்களும் தான் வந்திருந்தாங்க, ஹவுஸ் ஓனர் வந்திருந்தாங்க. ஒரு ஆள் செக்ரட்டரி, அவங்க நேம் தான் ஜெயந்தி பிரசாத், அவங்கதான் எங்களை வந்து தாழ்த்தப்பட்ட சமூகம்னு சொல்லி இழிவா ரொம்ப பேசினாங்க. அவங்களும் தான் கூட வந்திருந்தாங்க. எங்களுக்கு யாருமே தெரியல, எங்க சார் வீடு அப்படின்றதுனாலதான் நாங்க அமைதியா போயிட்டோம். அவங்க யாருன்னு கூட இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. காலேஜ் ஐடி கார்டு போட்டுதான் நாங்க போவோம். காலேஜ் கூட பக்கத்துலதான் இருக்கு காலேஜும், அந்த ஐடி கார்டு பார்த்து கூட அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்னு தெரியாது. சரி, அப்ப அவங்க வந்து உங்க வீடை வந்து காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்களா? காலி பண்ண அவங்க இது வரைக்கும் சொன்னதில்லை மேம், திடீர்னு தான் வந்தாங்க. எங்க சார் தான் படிக்க வைக்கிறாரு எல்லாமே அவங்க வந்தப்ப நாங்க சொன்னோம். காரணமே சொல்லாம திட்டி உங்களை அனுப்ப பாக்குறாங்க. ஆமாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, கேஸ் கொடுத்தீங்களா, கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா, அதுக்கப்புறம் என்னாச்சு? அடுத்த நாள் காலையிலேயே நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்புறம் 2 இன்ஸ்பெக்டர் அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. யாருன்னு எனக்கு சரியா தெரியல. அவங்க வந்தவங்களுமே வீட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்றதுதான் அதிகமா கேட்கணும். ஆனா அவங்க இங்க என்ன நடந்துச்சு 4 வார்த்தை கேட்டுட்டு, நீங்க யாரு, எப்படி சொந்தம், என்ன கேஸ்ட், இதுதான் அவங்களும் கேக்குறாங்க. என்ன ஜாதி அப்படின்லாம் கேட்டாங்க. நாங்க எல்லாருமே சொன்னோம். அத்தை பொண்ணுன்னு சொல்றீங்க, அப்புறமா தங்கச்சின்னு சொல்றீங்க அப்படின்னு தான் அவங்களும் கேக்குறாங்களே தவிர இங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப 24ஆம் தேதி நாங்க திருப்பாலை ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோம். 24ஆம் தேதி கொடுத்தோம். அவங்களாதான் போன் அடிச்சு கூப்பிட்டு இருந்தாங்க. அங்க வந்து நாங்க கொடுத்த புகாரை வந்து நிறைய மாத்த சொல்லியிருந்தாங்க. அவங்க டைப் பண்ணி கொடுத்ததை நான் கையால எழுத சொன்னாங்க. அதுல நிறைய இது மாத்தி இருந்தாங்க. மேம் இப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொன்னேன். இல்ல நீ வந்து நான் சொல்றதை எழுதுன்னு சொல்லி என் கையாலேயே அவங்க எழுத சொன்னாங்க. அவங்க ஒரு பிரிண்ட் கொடுத்தா அதை பார்த்து உங்களை எழுத சொன்னாங்களா? ஆமா ஆமா, எனக்கு எதுவும் தெரியல, அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்களுமே வந்து எத்தனை வருஷமா இங்க தங்கி இருக்கீங்க, அந்த மேடம் கிட்ட நான் எல்லாமே சொன்னேன். இந்த மாதிரி எங்க சார் தான் படிக்க வைக்கிறாரு,
அவர்கிட்ட நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்க ஃபேமிலியில உள்ள எல்லா மெம்பர்ஸுமே அங்கதான் ஒர்க் பண்ணாங்க, எங்க ஓனர் கிட்ட தான் ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் நாங்க ஒரு 11th படிக்கையில இருந்தே எங்க ஓனர் தான் படிக்க வைக்கிறாங்க. எங்க வீட்டுல உள்ள எல்லா ஃபேமிலி உள்ள எல்லா பிள்ளைங்களையுமே அவர் தான் படிக்க வைக்கிறாரு. 9 பேர் இருக்கோம், 9 பேரையுமே அவர் தான் படிக்க வச்சாரு. இப்ப வரைக்கும் அவங்க தான் படிக்க வைக்கிறாங்க. பஸ் ஃபேர் கூட அவங்க தான் எங்களுக்கு தராங்க டெய்லியுமே. கிராமம், ரொம்ப தூரத்துல இருந்து வரணும், பஸ் காசு கொடுக்க முடியாது. அதனால நாங்க இங்கேயே தங்கி அண்ணா வீட்லயே படிக்கிறோம். எங்க அண்ணனையுமே அவங்க எப்படி அண்ணன் அப்படின்றதான் விசாரிக்கிறாங்க. யாருமே உள்ள வந்தது, அவங்க கேஸ்ட பத்தி பேசினது, அதை பத்தி எல்லாம் கேட்க மாட்டாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் கூட நாங்க 18ஆம் தேதி இது நடக்குது, ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு வந்தாங்க அசிஸ்டன்ட் கமிஷனர். இவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. எனக்கு அவங்க பேர்லாம் தெரியல. அவங்க வந்திருந்தப்ப எங்கிட்ட தனியா கூப்பிட்டு, அதாவது அந்த பெட்ரூம்குள்ள ஒருத்தவர் போர்வை இழுத்தாருல, அதே ரூம்குள்ள எங்ககிட்ட பேசுறாங்க. இது இங்கெல்லாம் இப்படி பொண்ணுங்களாம் நீங்க இருக்கலாமா, அன்னை வீடுனாலும் இந்த காலத்துல அப்பாவே நம்ப முடியாது, அண்ணன் கூட எப்படி நீங்க இருக்கீங்க, அந்த மாதிரிதான் அவங்களும் பேசினாங்க. மேடம், வீட்டுக்கு தெரியாம இருக்கிறதா தவிர எங்க அம்மா அப்பா எல்லாருமே இங்க வந்துட்டு போவாங்க மேடம், நீங்க அப்படி பேசாதீங்கன்னு சொல்றோம். உங்களெல்லாம் யார் கல்யாணம் பண்ணுவா, அந்த மாதிரி என்னோட லாஸ்ட் தங்கச்சி, அந்த பொண்ணுக்கு 17 வயசு தான் ஆகுது, அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்காங்க, உன்னையெல்லாம் யாரு கட்டுவா, இது அசிங்கம் இல்லையா, இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்க அண்ணன் உங்க ஃபியூச்சரை பத்தி நினைக்க மாட்டாங்களா, அந்த மாதிரி பேசிட்டு போனாங்க. அவங்க உடனே தப்பா ஒரு 3 பொண்ணுங்க சேர்ந்து இருந்தாலே தப்பா பேசிடுவாங்களா, இல்ல எங்க கிட்ட நீங்க யாருன்னு காலையில கேட்டிருக்கலாம், எதுவுமே கிடையாது. 10:36 வராங்கன்னா பாத்துக்கோங்க. வந்தோடனே ரூம் திறக்குறாங்க, உள்ள ரூம்ல திறக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அப்பா கூட ரூம் திறக்க மாட்டாங்க. எங்க வீட்டுக்கு போயிருந்தா கதவை தட்டிட்டு தான் உள்ள வருவாங்களே தவிர யாருமே ரூம்ல இது வரைக்கும் வந்ததே இல்லை. எங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், இப்படி நடந்து நான் பார்த்ததே இல்லை. யாருமே தெரியாதவங்க வீட்டுக்குள்ள வந்தா எப்படி? அவங்க மெயின் கதவை தட்டி திறந்தாங்களா, வீட்டுல இருக்கவங்க தான் போய் திறந்தாங்களா, இல்ல அவங்க ஏதாவது? எங்க அண்ணன் தான் காலிங் பெல் அடிச்சிருக்காங்க, எங்க அண்ணன் தான் திறந்து விட்டாங்க. அவங்கள தள்ளி விட்டுட்டு, அதாவது மெயின் டோருக்கு நேரா தான் பெட்ரூம் இருக்கு. வந்தவங்க ஸ்ட்ரெயிட்டா என் பெட்ரூம் திறந்தோடனே பெட் இருக்கும், கதவை ஓபன் பண்ணோடனே பெட் இருக்கும். தங்கச்சியோட பெட்ஷீட்டை பிடிச்சி இழுத்து, யார்டி நீங்க எந்திரிடி ஃபர்ஸ்ட் வெள்ளவாடி அப்படின்னு ரொம்ப கெட்ட வார்த்தைகளாதான் பேசுவாங்க. அந்த வார்த்தையெல்லாம் என்னால சொல்ல முடியல. அதுக்கப்புறம் இப்போ அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கீங்களா, வேற ஏதாச்சும் உங்களுக்கு இடையூறுகள் கொடுக்குறாங்களா? இல்ல, நாங்க அபார்ட்மெண்ட் விட்டு காலி பண்ணிட்டோம், முந்தானேத்து தான் காலி பண்ணோம். எங்க அண்ணனும் அண்ணியும் இருக்காங்க, நாங்க எல்லாரும் வந்துட்டோம். நீங்க என்ன கேக்குறீங்க? நீங்க கவர்மெண்ட் கிட்டயோ இல்ல இந்த நீதிமன்றத்துக்கிட்டயோ வழக்கு போயிட்டு இருக்கு, என்ன தண்டனை இல்ல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க? அவங்களை இன்னும் அரெஸ்ட் பண்ணவே இல்லையா, அவங்க எஃப்ஐஆர் போட்டோம்னு சொல்றாங்க. ஆனா அதே அபார்ட்மெண்ட் சைடு தான் அவங்களும் சுத்திட்டு இருக்காங்க. மொத்தம் 4 பேரு, அதுல 2 பேரை நான் பார்த்தேன். கீழே அவங்க பாட்டுக்கு தான் அவங்க இருக்காங்க. நாங்க தான் இப்படி மன நிம்மதி இல்லாம இருக்கோம். பொண்ணுங்களா இருக்கோம், எங்களால படிக்க முடியுமா, வீட்டுல எடுத்து படிக்க அலோவ் பண்ணுவாங்க. அவங்க இங்கதான் இருக்காங்க, ஆனா அவங்கள இங்க இல்லன்னு எங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. தலைமறைவாயிருக்காங்க, இங்க இல்ல, இந்த ஊர்ல இல்ல அப்படி சொல்றாங்க. ஆனா அவங்க அங்கதான் இருக்காங்க, அப்ஸ்கண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உங்களால பார்க்க முடியுது அவங்கள? ஆமா, நாங்க வீட்டு காலி பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அவங்கள பார்த்தேன். இப்ப பாப்பா எப்படி இருக்காங்க, அவங்க மனநிலை எப்படி இருக்கு, என்ன சொல்றாங்க? அது அழுகுது. 17 வயசுதான் நம்ம ஆகுது, ஏதாச்சும் பண்ணுச்சுன்னா யாரு என்ன சொல்லுவா, எங்களுக்கு யாரு என்ன பண்ணுவா? எல்லாருமே வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா ரொம்ப அழுகதான் செய்யுது என் தங்கச்சியும். இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க, அதாவது ஒயர் எல்லாம் கட் பண்ணிட்டு தான் உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வீட்டுக்குள்ள வெளியே வந்தது வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்துச்சு, அதை ஃபுல்லாமே டெலீட் பண்ணிட்டாங்களாம். அந்த லிஃப்ட் வரைக்கும் இருக்கு போல. போலீஸ் சொல்றாங்க அவங்களாம் டாக்டர் இடம் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய இடமா இருந்தா யாரா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்துடலாமா மேம்? இதே மாதிரி அவங்க ரூம்குள்ள இருக்காங்க, நாங்க திறந்து போனா விடுவாங்களா? பெட்ரூம்குள்ள போனா ஃபர்ஸ்ட் விடுவாங்களா? கண்டிப்பா வழக்கு போயிட்டு இருக்கு, நல்ல ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏதாவது தேவை அப்படின்னா தாராளமா எங்களை தொடர்பு கொள்ளுங்க, நாங்க உங்களுக்காக எப்பவுமே இருப்போம். சரி, இப்போ இந்த வழக்கோட நிலைமை என்னவா இருக்கு, அடுத்த கட்டம் என்ன பண்றதா இருக்கீங்க? இந்த திருப்பாலை ஸ்டேஷனில் கொடுத்த CSR பேஸ் பண்ணி 26ஆம் தேதி கூப்பிட்டு 24 எஃப்ஐஆர் போட்ட மாதிரி திருப்பி புதுசாக ஒரு புகார் எழுதி அதில் இந்த ஜாதியை பற்றி பேசினது, இவங்களை அசிங்கமாக திட்டினது, அதெல்லாம் எதையுமே போடாமல் கம்ப்ளைண்ட் அந்த ஆப்போசிட் தரப்புக்கு ஃபேவராக இருக்க மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் பண்ணி கம்ப்ளைண்ட் வாங்கி அவங்க மேலே ஒரு எஃப்ஐஆரை போட்டு அந்த எதிர்த்தரப்பினர்கிட்ட இருந்தும் ஒரு புகாரை வாங்கி இவங்க தாழ்த்தப்பட்டவங்க தானே, இவங்களை யார் கேட்க போகிறாங்க, இவங்களுக்கு மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டால் இவங்க பயந்து இந்த விஷயத்தை விட்டுருவாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது விசாரணை பண்ணும்போதும் தனியாக கூப்பிட்டு எதுக்குமா நீங்கள் இந்த மாதிரி புகார் தரீங்க, இது உங்கள் வாழ்க்கையை பாதிச்சிரும், புகார்லாம் கொடுக்காதீங்கம்மா, இது பண்ணிட்டு விட்டுட்டு போங்கம்மா அப்படின்னு காவல்துறை சொல்லியிருக்கு.
சார் இந்த கேஸ்ல ஆதாரங்கள் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கா? அதை வச்சு ப்ரூவ் பண்ண முடிஞ்சுதா நீதிமன்றத்துல? அந்த டெஸ்டர் அமரன் சொல்கிறவர் வந்து அன்றைக்கி நைட்டே போலீஸ் இருக்கும்போது நான் தான் போகிறேன், வீடியோ ஜூனியர் வச்சு வீடியோ எடுக்கிறாரு. அப்போ நான் கேட்குறேன், கொஸ்டின் கேட்குறேன், எதுக்கு சார் அந்த டைமுக்கு போனீங்க நீங்கள்? யார் சார் உங்களுக்கு இதில் அந்த வீட்டில் அதிகமான கும்பல் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் போக சொன்னோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்கிறது. சரிங்க சார், அந்த குழந்தைங்க தங்கி அந்த ரூமில் எதுக்கு சார் கவு திறந்து போனாங்க? நான் போனவர் ஃபருக்குன்னு சொல்லி அவரே சொல்கிறாரு. கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து போலீஸ் நாளைக்கு காலை வந்துருங்க ஸ்டேஷனுக்கு சொல்லிட்டு போகிறாங்க. அவர் வரல. அடுத்த நாள் போலீஸ் விசாரிக்கும் போது திருப்பி வேறு ஸ்டேட்மெண்ட்டு. 21 போகிறப்போ அவங்க வீட்டில் கும்பல் அதிகமாக இருக்குது, இபி பில் அதிகமாகுது, தண்ணி செலவு அதிகமாகுது, அதனால் போய் சொல்ல தான் நாங்கள் போனோம் அன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இதெல்லாம் இந்த எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறமா டோட்டலாக வேரியேஷனே மாதிரி திருப்பி புதுசாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து அவங்க கொடுத்த புகார் மேலே இன்றைக்கி வரைக்கும் இந்த குழந்தைகளை கூப்பிட்டு எந்த ஒரு விசாரணையும் செய்யலை. ஒரு சம்மன் ஆக்சுவலாக ஒரு புகார்னு ஒன்று கொடுத்தா விசாரணை செஞ்சுட்டு தப்பு இருக்கா இல்லை வந்து ஃபேக் கம்ப்ளைண்ட்டாக சொல்லி போலீஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி தான் எஃப்ஐஆர் போடணும். இல்லை சில மேட்டரில் எஃப்ஐஆர் போட்டு கூட விசாரிக்கலாம். அது வந்து கேஸோட தன்மையை பொறுத்து. இந்த கேஸுக்கு எஃப்ஐஆர் போட்டு விசாரணை அவசியமே இல்லை. ஆனால் வீட்டுக்குள்ள ட்ரெஸ்பாஸ் ஆனது இவங்க எதிர்த்தரப்பினர். காவல்துறை என்ன பண்ணிருச்சு, எதிர்த்தரப்பினர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைங்க மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டு. சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சதா சார்? அந்த ஃபுட்டேஜ் இவங்க அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வர ஃபுட்டேஜ் நம்ம எடுத்திருக்கோம். இந்த ஃப்ளாட்டுக்குள்ளே போகிற கேமரா மட்டும் இவங்க போகிறது மட்டும் வயர் கட் பண்ணிட்டாங்க. காவல்துறை போய் ஃபுட்டேஜ் எடுக்கும்போது ஃபுட்டேஜ் அழிச்சிட்டுட்டாங்க. அன்றைக்கி நைட்டே நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிற ஃபுட்டேஜ் வந்து அங்கே எடுத்துகிட்டு காவல்துறையும் கொடுத்துட்டோம். மீதி இவங்க சொல்கிற இன்சிடென்ட் எதுக்குமே ஃபுட்டேஜ் இல்லை. அது இல்லாமல் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இவங்க சொல்கிறாங்க நிறைய பேர் வராங்க போகிறாங்கன்னு செக்யூரிட்டி இருக்காங்க, ஒரு புக் இருக்குது, ரெஜிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணுறாங்க, எந்த ஃப்ளாட்டுக்கு யார் போகிறாங்க யார் வராங்கன்னு சொல்லி அவங்க பேர், அட்ரஸ், விலாசம், கையெழுத்து, இன்னும் அவுட் டைமோட போட்டு தான் வைப்பாங்க. அப்படி இவங்க சொல்கிறதுலாம் உண்மையாக இருந்துச்சுன்னா அந்த நோட்டில் இருந்துருக்கணும்ல, செக்யூரிட்டி எழுதணும்ல. ஸோ அப்படிலாம் சிசிடிவி ஃபுல்லாகவே அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்காங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து கொடுத்துருக்கனால எதுவுமே பண்ணாமல் எதுக்கு வந்து இவங்க இந்த டைம் ஒரு 10 மணி வாக்கில் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு பெண்களை மானபங்கப்படுத்தி அவங்களுடைய ஜாதியை பற்றி பேசி அவங்கள விரட்ட செய்யணும். அப்போ பணம் தான் குறிக்கோள். அப்போ மக்கள் அப்போ வந்து மனிதராக பார்க்கல, பணம் தான் போதும், நாங்கள் வந்து உயர்த்தப்பட்ட ஜாதி, நாங்கள் வந்து ஒரு ஹை கிளாஸ் இருக்கும், நாங்கள் மட்டும்தான் இந்த குடியிருப்பில் வசிக்கணும், தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து இந்த குடியிருப்பில் வந்து வசிக்கக்கூடாது, அவங்க வந்து இந்த குடிசைகளையும் தெருவோரமாக தான் இருக்கணும்னு சொல்லி எங்கேயாவது விதிவிலக்கு இருக்குது. அரசியலமைப்பு சட்டமே வந்து மக்கள் அனைவரும் வந்து சமம் தானே இருக்குது. ஆனால் அதெல்லாம் மீறி இவ்வளோ பண்ணுறாங்க. ஆனால் காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் தாழ்த்தப்பட்டவர்கள் மேலேயே திருப்பியும் அவங்க காவல்துறையே மிதித்து அவங்க மேலேயே வழக்கு போடுது. காவல்துறை வந்து மக்களுடைய வரி பணத்தை தான் சம்பளமாக வாங்குது, அது மக்களுக்காக தான் வேலை செய்யணும். ஆனால் அவங்களே என்ன பண்ணுறாங்க, மக்களோட வரி பணத்தை சம்பளமாக வாங்குறது மட்டும் இல்லாமல் எதிர்த்தரப்பு பணத்தை வாங்கிட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் மேலும் தாழ்த்திக்கிட்டே போகிறாங்க. ஏன் அவங்க வந்து முன்னேறக்கூடாத வாழ்க்கையில். போலீஸ் காவல்துறை என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆப்போசிட் பார்ட்டிஸை வந்து போக சொல்லிட்டாங்க, அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. எங்கள் தரப்பில் நாங்கள் வந்து தேடிட்டு இருக்க மாதிரி ஆமாம் அப்படின்னு அந்த நிலைமையில தான் இருக்கு. போலீஸ் தானே வச்சிருக்காங்க, நீங்கள் போய் இருந்துங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி போலீஸ் மாரி அது பண்ண முடியாது. அதனால் டேரக்ஷன் கேட்டிருக்கோம், செக்ஷன் ஆல்ட்ரேஷன் பண்ணி சொல்லியும் சிபிசிஐடிக்கு இந்த கேஸை வந்து மாற்ற சொல்லி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. இப்போ அடுத்த கட்டமாக இந்த கேஸ் எப்படி போகுது அப்படிங்கிறத எங்களுக்குமே நீங்கள் தெரிவிங்க, நம்ம ஃபாலோ பண்ணலாம் என்னங்கிறத, அவங்களோட தரப்பு என்னங்கிறதையும் நம்ம எடுத்து பண்ணலாம். தேங்க்யூ சார், இந்த மாதிரி விஷயத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.